இதுதான் கடவுள். கட்டை விரல் கடவுள். கட்டை விரல் யாரு? கடவுள். உள்ளதிலே சின்னதா இருக்கும். சரி. ஆனா இது இல்லாம இதெல்லாம் இயங்க முடியாது. ஆனா இவன் யார் துணையோட இருக்கிறானா? தனித்து இருக்கிறானா? தனித்து இருக்கிறான். அவனுக்கு யார் துணையும் தேவையில்லை. வல்ல ஏக இறைவனாக தனித்து இருக்கிறான். கட்டை விரல் இல்லாம இதெல்லாம் செயல்பட முடியாது. ஏகலைவனுக்கு பாரதத்துல இந்த குருதட்சிணையாக கட்டை விரலை தான் கேட்டானுங்க. அவன் இயங்க முடியாமல் போனது. இயங்குவது கட்டை விரல். இபிஎஃப்ல இதை தான் உருட்டணும். ஐசி எடுக்கணும்னா இதை தான் உருட்டணும். இந்த உரல் இந்த விரல் தான் எல்லாமே உங்களுக்கு. ஆக இது இறைவன் என்பது இந்த விரல். பரதநாட்டியத்துல இதான் சிவனுடைய முத்திரை. இறைவன். இது யாரு? இது உயிர். நீங்களும் நானும். அதனாலதான் தமிழ் இதுக்கு ஆள்காட்டி விரல்னு பேரு. நீங்க நான் எல்லா உயிரினங்களும் இது. இப்ப விரல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த நீங்களும் நானும் இந்த உயிரெல்லாம் இறைவனோட இருக்கா? இந்த 3 பேரோட இருக்கா? இந்த 3 பேரோட தான் ஒத்துமையா ஒன்னா இருக்கிறான். இந்த 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நடுவுல நிக்குத இதுதான் ஆணவம். பக்கத்துல நிக்குத இதுதான் நீங்க செய்யற கர்மம், வினை, செயல். இதுதான் 3 மாயை. பொய்யெல்லாம் உண்மையா தெரியும். இது நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற தீவினை. இது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆணவம். இந்த 3 தான் தாரகாசூரன், சிங்கமுகாசூரன், சூரபத்மன். இந்த 3 அசுரர்களோடு இந்த தேவர்கள் உயிர்கள் எல்லாம் சிறை பிடித்து அஞ்ஞான அறிவில்லாம இருக்கானுங்க. அந்த துன்பத்துல உழண்டுகிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரோட இருக்கிற வரையில நமக்கு இன்பம் இல்ல, முக்தி இல்ல. எல்லா தீய செயலும் இருப்போம். ஆன்மா அழுக்குல ஊறி கிடக்குது. ஏன்னா ஆணவம். நான் தான் டாப்புன்னு நினைக்கிறது. அணுகுமோ செம்பொன்னம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே.